வணக்கம் உறவுகளே. இன்றைய காணொளியிலே நாங்கள் சில முக்கிய விடயங்கள் தொடர்பாக இந்த காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொளியிலே ஒரு 3 காரியங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. அவற்றில் ஒன்று, எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்தியா சென்றிருக்கிறார். மற்றது நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசந்துறைக்குமான கப்பல் சேவை தொடர்பாகவும், மற்றது எங்களுடைய நாட்டில் தற்பொழுது அரிசி விலை ஏற்றம் தொடர்பாக அனுர அரசாங்கம் அதிரடியாக சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இந்த விடயங்களை குறித்து தான் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, வாருங்கள் காணொலியை நாங்கள் பார்ப்போம். இந்த காணொலியை இப்பொழுதுதான் நீங்கள் முதல் தடவையாக நீங்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. அப்படியே ஒரு லிங்கை கொடுங்கோ, ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ. அப்பொழுதுதான் இந்த காணொலி ஊடாக தொடர்ந்து வருகின்ற தகவல்களை உங்களால் உடனுக்குடன் அறிய முடியும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் காணொலிக்குள்ளே போவோம். எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி தற்பொழுது இன்று மாலை, அதாவது 15ஆம் தேதி ஞாயிறு மாலை 5:30 மணியளவிலே அவர் இந்தியாவினுடைய, அதாவது இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை அவர் சென்று அடைந்ததாகவும், அவரை அங்கு இந்தியாவினுடைய முக்கிய பிரமுகர்களை அவரை வரவேற்றதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. அதாவது இலங்கைக்கான ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு இத்தகவலையும் இந்தியாவினுடைய ஊடக பிரிவும் இத்தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய முக்கிய அமைச்சர்கள், அதாவது கடல் பிராந்தியத்தினுடைய முக்கிய அமைச்சர்களும் இலங்கைக்கான இந்திய வெளியுறவு அமைச்சரும் இன்று ஜனாதிபதி அவர்களை வரவேற்று சந்தித்து முக்கிய விடயங்கள் தொடர்பாக இன்று பேசப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. தொடர்ந்து இது தொடர்பான விடயங்களை நாங்கள் நாளைய காணொலியிலே அடுத்து வரும் காணொலியிலே இது தொடர்பாக இலங்கையிலிருந்து யார் யார் சென்றிருக்கின்றார்கள் என்ற விடயங்களை குறித்தும், இவர்கள் அங்கே என்ன விடயங்கள் பேசப்பட்டார்கள் என்ற விடயங்களை குறித்தும் நாங்கள் பார்ப்போம். அநேகமாக நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இலங்கை இந்திய தேசிய நலன் சார்ந்த விடயங்கள் நிச்சயமாக பேசப்படும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். அதாவது இலங்கை இந்திய கடல் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக முக்கியமாக பேசப்படும். இலங்கை இந்திய மீனவர்கள் தொடர்பான விடயங்கள் பேசப்படும். இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தேசிய பாதுகாப்புகள் தொடர்பான முக்கிய விடயங்களும் பேசப்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இலங்கைக்கான தமிழ் மக்களுடைய தீர்வு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் எதிர்பார்க்கிற முக்கிய அழுத்தங்கள் இந்திய அரசு இலங்கை ஜனாதிபதிக்கு வலியுறுத்த அது என்பதை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். நாட்டினுடைய அரிசி தட்டுப்பாடும் விலையேற்றங்களுக்கான முக்கிய காரணங்களை நாங்கள் இந்த விடயத்திலே பார்ப்போம். அதாவது நாட்டின் அரிசி கட்டுப்பாட்டு விலை விதிமுறை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் 300க்கு மேற்பட்ட வர்த்தகர்கள் மீது, அதாவது 10ஆம் தேதி தொடக்கம், அதாவது 10/12/24 தொடங்கி, அதாவது இன்று 15/12/2024 வரையாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் நிமித்தமாக 300க்கும் மேற்பட்ட முக்கிய வர்த்தகர்கள் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட விலையை பார்க்கிலும் அதிகூடிய விலைகளிலே இவர்கள் விற்றபடியினால் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டு, ஒரு நிர்ணய விலையை மக்களுக்கு விற்பனைக்காக அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். அரிசிகள் என்னென்ன விலைகளிலே விற்க வேண்டும் என்று. எனவேதான் நீங்கள் கடைகளிலே போய் அரிசிகள் வாங்கும் பொழுது நன்றாக விலையை கேட்டு வாங்குங்கள் உங்களுடைய பொருட்களை. அவர்கள் கொழும்புல ஒரு விலை, வவுனியாவில் ஒரு விலை, யாழ்ப்பாணம் ஒரு விலை, மன்னார் ஒரு விலை, முல்லைத்தீவு ஒரு விலை, வவுனியாவில் ஒரு விலையுமாக விற்பார்கள்.
உள்ளூர் கிராமங்களில் இருக்கிற கடைகளிலேயும் ஒரு விலை விற்பார்கள். எனவே அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட சட்ட ரீதியான விலையின்படி இவைகளை வாங்குங்கள். அதோடு ஒரு முக்கிய விடயத்தையும் சொல்ல வேண்டும். 50 கிராமுக்கு உட்பட்ட முட்டை 30 ரூபா தொடங்கி 32 ரூபா வரை விற்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த 50 கிராமுக்கு மேற்பட்ட முட்டைகளுடைய விலை 32 ரூபா தொடங்கி 35 ரூபாய் வரை இந்த விலை விற்கப்படலாம் என்று சொல்லி முட்டை நுகர்வோர் சங்கம் அதை அறிவித்திருக்கின்றது. வருகின்ற நாட்கள் பண்டிகை காலங்களாக இருக்கிறபடியினால் இந்த முட்டை விலையை மக்களே நீங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். முட்டை வியாபாரிகள் எந்த கடையில் விற்றாலும் முட்டைக்குரிய நிர்ணய விலை இதுதான். எனவே நீங்கள் அந்த விடயத்திலேயும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம். மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான, அதாவது காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்குமான கப்பல் சேவை அண்மையிலே இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த கப்பல் சேவையானது மீண்டும் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட போவதாகவும் அந்த கப்பல் சேவைக்கான நிறுவன அதிகாரிகள் இந்த தகவலை அறிவித்திருக்கின்றார்கள். எனவேதான் நீங்கள் இம்முறை உங்களுக்கு கடந்த முறை 50 கிலோ கிராம் உடைய பொதிகளை, அதாவது பாரங்களை கொண்டு நீங்கள் செல்லலாம் என்று சொல்லி அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இம்முறை 10 கிலோ அதிகமாக 60 கிலோ கொண்டு செல்லலாம் என்று சொல்லி அந்த கப்பல் துறை நிறுவன அதிகாரிகள் இத்தகவலையும் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே ஜனவரி மாதம் அளவிலே நீங்கள் இந்த சேவை வழமைக்கு மாறாக 6 தடவை வாரத்தில் நிகழும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இருவழி நடக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் இந்தியா சென்று வர விருப்பமுடையவர்களுக்கு குறைந்த கட்டணத்திலே நீங்கள் சென்று வரலாம். இதற்காக நீங்கள் ஆயத்தப்பட்டுக் கொள்ளுங்கள். இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.